நமக்கே தெரியும். அட்லி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட்டுக்கு போய் நம்ம ஷாருக் கானை வச்சு 1200 கோடி வசூல் ஹிட்டு படம், பம்பர் ஹிட்டு படம் ஜவான் படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் இயக்குனராக தான் ஜொலிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா தயாரிப்பாளரும் மாறிட்டார். தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக்கை அங்கே பண்ணி படம் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் வெறித்தனமாக ஈடுபட்டுருக்காரு நம்ம அட்லி அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் மீண்டும் பாலிவுட்லேயே ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சல்மான் கான் தான் அதில் ஹீரோ நடிக்க போகிறாரு. இன்னொரு கேரக்டரில் பார்த்திங்கன்னா, அதாவது இன்னொரு ஹீரோ நம்ம உலகநாயகன் கமலஹாசனாக இருக்கலாம் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போது அட்லியே அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு. அவர் இந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் சல்மான் பாயோட நீங்கள் சேர்ந்து படம் பண்ண போகிறீங்க, ஓகே, அந்த படத்தோட அப்டேட்டு கொடுங்க சார். இன்னொரு ஹீரோ யார் சார் அப்படின்லாம் நம்ம ஆங்கர் நம்ம ஏங்கன்னா ஹிந்தி ஆங்கர் கேட்டிருக்காரு. ஆனால் அட்லி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு பொறுங்க. எது வரைக்கும்? டிசம்பர் 27 வரைக்கும். ஏன்னா 27 நம்ம சல்மான் கானோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை முறையாக அறிவிக்கலான் இருக்கோம். ஸோ அப்போ தெரியும் சல்மான் கான் கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு ஹீரோ. ஏன்னா இது பேன் இண்டியா ப்ராஜெக்ட்டு, கிட்டத்தட்ட 3000 கோடி வசூலுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சல்மான் கான் மட்டும் இல்லாமல் இன்னொரு சவுத் இந்தியாவை கவர் பண்ணுற இன்னொரு மெகா ஹீரோ வேணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம சொன்னது. உலகநாயகன் கமலஹாசன் தான் அஜித் அவர்கள் அட்லி அவர்கள் கதை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா போய் கமலை பார்த்துட்டு வந்தார். ஸோ கமல் அவர்கள் வந்துட்டாருன்னா அது குறித்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும்னு இப்போது அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஹீரோ யார் அப்படிங்கிறத டிசம்பர் 27 சொல்லுவேன் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ 90% அந்த படத்தில் நடிக்க போகிறது உலகநாயகன் கமலஹாசன் இருக்கலாம், இல்லை 10% நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு சவுத் இண்டியன் ஹீரோ தான் நடிக்க போகிறாங்க. அது டிசம்பர் 27 எந்த ஹீரோ யார் என்ன அப்படிங்கிற அப்டேட்டை அவங்களே சொல்ல போகிறாங்க.